அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 183. ஓம் அரக்கர் குலத்தை அழித்தாய் போற்றிவோம். அன்னை ஆதிபராசக்தி அழகும் மென்மையும் கொண்டவள். ஆதலின் எளியவள் என்று கருதிவிடக்கூடாது. உலகில் ஒரு பெரிய தீமையும் கொடுமையும் நடைபெறும் போது வீரத்தோடும் வலிமையோடும் சீறி எழுவாள். தேவர்களையும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அரக்கர்கள் தவ பலத்தால் நலித்த போது சீறி எழுந்து அரக்கர் குலத்தை அழித்தவள் அன்னை ஆதிபராசக்தி என்கிறது இம்மந்திரம். அவளது மரக்கருணையை புலப்படுத்தும் மந்திரம் இது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 184. ஓம் தத்துவம் கடந்த தாயே போற்றிவோம். தத் கூட்டல் துவம் என்பது தத்துவம். தத் என்பதற்கு அது என்று பொருள். துவம் என்பதற்கு தன்மை என்று பொருள். ஒரு பொருளின் தன்மையை ஆராய்ந்து மெய்மையினை நிலைநாட்டும் அறிவுக்கலைக்கு தத்துவம் என்ற குறியீடு வழங்கப்படுகிறது. தத்துவம் என்ற சொல்லுக்கு இணையாக மெய்யுணர்தல் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார் திருவள்ளுவர். வடமொழியில் தத்துவம் என்ற சொல்லை குறிக்க தரிசனம் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளனர். உயிர் என்பது என்ன? அதன் தன்மை என்ன? அது எங்கிருந்து தோன்றியது? ஏன் தோன்றியது? உலகம் என்பது என்ன? அதன் தன்மை என்ன? தானாக தோன்றியதா அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றா? உயிருக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? உயிரையும் உலகத்தையும் படைத்தவன் யார்? இறைவன் என்பது சிலர் கருத்து. இவை பற்றியெல்லாம் சிந்தித்தவர்கள் தங்கள் அறிவு, அனுபவம், திறமை ஆகியவற்றை கொண்டு சிந்தனைகளை வளர்த்தனர். தத்துவ சிந்தனைகள் மையமாக வைத்து மதங்கள் உருவாயின. வேதாந்தம், சித்தாந்தம், சமணம், பௌத்தம், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், மீமாம்சம் என பல்வேறு தத்துவ சிந்தனைகள் இந்திய மண்ணில் தோன்றின. பரம்பொருள் இந்த தத்துவ சிந்தனைக்கு அப்பாற்பட்டது என்று இம்மந்திரம் குறிப்பிடுகிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.